இன்னைக்கு ஒரு டெம்பிள் வீடியோ தான். இந்த டெம்பிள் வந்து சிவன் டெம்பிள். இது எங்கே எக்ஸாக்ட்டா இருக்குன்னா, ஈவிபி பக்கத்தில ஒரு பேக் சைடு அந்த சரௌண்டிங்கில வரும். இன்னும் சொல்லப்போனா குயின்ஸ்லேண்ட் இருக்குல்ல, அந்த சைடில வரும். நான் லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன். இது நிறைய பேர் இன்ஸ்டால வந்து போட்டிருந்தாங்க. அத பார்த்துட்டு தான் நான் போயிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது டெம்பிள். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணோம். அதோட வீடியோலாம் நடுவில் இருக்குது, பாருங்கள். ரொம்ப உண்மையாகவே மஸ்ட் விசிட் பிளேஸ். வந்து சிவன் பக்தர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய பிளேஸ். வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ தண்ணிக்கு நடுவில் அந்த கோவில் இருக்கிற மாதிரி இருந்தது. தண்ணிக்கு நடுவுலனா ஃபுல்லாக கோவில் தண்ணிக்கு நடுவில் இல்லை, பட் நந்தி சிலை வந்து இப்போ வீடியோ இடையில வந்து நான் அபிஷேகம் பண்ண வீடியோவும் போஸ்ட் போட்டிருக்கேன். ஐ மீன் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக அபிஷேகம் மட்டும் காட்டாமல் லைக் மிக்சடாக காட்டலாம் அப்படின்றதுக்காக. நிறைய முடி மரம் எல்லாமே இருந்தது. ஸோ சிவன் தவிர மற்ற எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்தது. அங்கே போட்டிங்கும் இருக்குது. நீங்கள் போகணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போகலாம். இப்படி தான் ஆக்சுவலாக அந்த கோவில் ஸ்டார்ட்டில் ஓப்பன் ஆகும். ஐ மீன் என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருந்தது. செம்மையாக இருந்தது டெம்பிள். நீங்களே சிவனுக்கு வந்து அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் நீங்களே கூட பண்ணலாம். அதுவுமே இருக்குது. நாங்கள் ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock போயிட்டு நைட்டு தான் ரிட்டர்ன் ஆனோம். ரொம்ப காமான டெம்பிள். ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே. ஓவராலாக டெம்பிள் இப்படி தான் இருந்தது. இதை நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து ஃபுல் வீடியோ யாரும் இது வரைக்கும் போடலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் நான் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்சாலும் என்னால் கேப்சர் பண்ண முடியுமோ எல்லாமே கேப்சர் பண்ணியிருந்தேன். மஸ்ட் விசிட் பிளேஸ். இது வந்து பூந்தமல்லியிலேருந்து அந்த கொஞ்சம் தூரத்தில் வரும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஈவிபி பக்கத்தில் வருது. பேக் சைடு ஆர் சம்திங் ஏதோ வருது. ஸோ யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து போயிருந்தோம். ஸோ ஃபேமிலியாக இல்லை, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட போயிருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த அட்மாஸ்பியரே. ஸோ இப்படி தான் இருந்தது. ஓவராலாக தண்ணி சுற்றி ஜாலியாக இருந்தது. நல்லா ஆட்டம் போடுற அளவு இருந்தது. ஸோ இப்படி தான் சிலைலாம் இருந்தது. ஸோ ரொம்ப பழைய கோவில் இது. இது இன்ஸ்டாவில் பார்த்து தான் நானும் போனேன். இதுக்கு வரைக்கும் நான் இந்த கோவில் கேள்விப்பட்டதில்லை. ஸோ இன்ஸ்டாவில் பார்த்தோன்னே உடனே போகணுன்னு ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த கோவில். ஃபைனலி நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ கொடிமரமும் தண்ணிக்கு நடுவில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எங்கேயும் பார்த்ததில்ல. மேபி இருக்கலாம் நிறைய கோவிலில். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. மஸ்ட் விசிட். ஸோ யாரெல்லாம் சிவன் பக்தரோ கண்டிப்பாக போங்க. ஸோ இப்போதைக்கு கோவில் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. மேபி இன்னும் ட்ரெண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆச்சுன்னா கூட்டம் அதிகமாகிடும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் சாட்டர்டேயில் தான் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே நிறைய டாக்லாம் இருந்தது. ஓவராலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. மார்னிங் போயிட்டு நைட்டு வரைக்குமே ரிட்டன் வீட்டுக்கு வரவே தோணாத அளவு ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸு.
அ ரொம்ப லாங்க்கு அப்புறம் ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருந்தது மைண்ட் போயிட்டு வந்தோனே. ஸோ மஸ்ட் விசிட். யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா, ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வாங்க. நீங்க அட்லீஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு கூட வரலாம். அர்ச்சனை பண்ணுறதும், பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஆனா, ஒரு வாட்டி சும்மாவாச்சும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நெறைய டாகீஸ்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப அழகா இருந்தது கோவில். ரொம்ப அமைதியான ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்தது. அங்க இருந்த எல்லாமே என்னால முடிஞ்ச அளவு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படிதான் சிவன் இருந்தார் உள்ள. அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கும்போது. ஆ!